ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நான் அப்புறம் கூப்பிடுறேன். அப்பச்சி, நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க தப்பா நினைக்காதீய. மாப்பிள்ளை வீட்டு ஆளுக கல்யாண சேலை எடுக்க போறப்போ உமாவையும் கூட்டிட்டு போக சொல்லுங்க அப்பச்சி. ஏன்னா அப்பச்சி, கல்யாண சேலைங்கிறது பொம்பளை புள்ளைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்பச்சி. அது அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு சேலை எடுக்க நான் போறப்போ உமாவுக்கு எடுக்க அவளும் போகணும் தானே. நீ ரெக்கமெண்ட் பண்ணி நான் சாரி வாங்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. இப்ப எதுக்கு நீ என் மேல ஏதோ அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிற? உமா, நீங்க இருங்க அப்பச்சி. ஹேய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பிச்சை போட்டுதான் எனக்கு எல்லாமே நடக்கணுமா? இந்த நாடகம் போடுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. இன்னைக்கு நான் எந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு நீ நல்லா இருக்காது. இனிமே இவங்கிறது விடுதலையாகிறது ரொம்ப கஷ்டம். ட்ரக்ஸ் குற்றம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரியும்ல. செஞ்ச குற்றத்துக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். 7 நாள் கழிச்சு இவனை தூக்குல போட போறாங்க. அப்படின்னா ரிஷப் சார் ட்ரக் கேஸ்ல சிக்க வச்சிருக்காங்க, ஜெயில போட்டிருக்காங்க. அதோட நம்ம கிட்ட டைம் கூட இல்ல. இப்ப என்ன செய்யறது? அக்கா அக்கா, அந்த லெட்டர்ல ஒரு நம்பர் இருந்ததுல, அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணலாமா? இது இங்க பாருங்க, இங்க எழுதிருக்கு 971 துபாய் நம்பர். அப்படின்னா ரிஷப் சார் துபாய் ஜெயில இருக்காரா? ஹலோ ஹலோ, பிருத்விக்கு நீங்க ஒரு சிடி கொடுத்தீங்கல்ல, அதுல என்னெல்லாம் பேசிருக்காங்களோ அது அவ்வளவு கிளியரா இல்ல. சோ அது என்ன ஏதுன்னு சொல்ல முடியுமா? அது சரி, வாய்ஸ் கிளியரா இல்லையா? இல்ல பணம் கொடுக்க அவனுக்கு மனசு இல்லையா? ஒழுங்கா அவன பணத்தை கொடுக்க சொல்லு, இல்லன்னா நாங்க ரிஷப்ப கொன்னே திருவோம். கூடவே அவனோட எல்லா பிசினஸும் அவன் கை விட்டு போயிடும். எந்த பேப்பர்ஸ்ல அவன் ரிஷப்போட சிக்னேச்சரை கேக்குறானோ அவன் பிளான் மொத்தமும் ஃபெயில் ஆயிடும். அவன்கிட்ட சொல்லிடு, அவனுக்கு 7 நாள் தான் இருக்கு. இல்லையே, இன்னும் 6 நாள் தான் இருக்கு. அதனால சொல்லி வை, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பணத்தை கொடுக்க சொல்லு. அது மட்டும் இல்லாம நாங்க பிச்சை கேட்கல. நாங்க நினைச்சா என்ன ஆகும் தெரியும்ல? நாங்க சொன்ன பணத்தை மரியாதையா கொடுக்க சொல்லு. இத்தனை நாளா ரிஷப்ப ஜெயில வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம வக்கீல கான்டாக்ட் பண்ண முடியாம பாத்துக்கிட்டோம். அவன் சிம்மையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். எங்களுக்கு பணம் கொடுக்கணும்ல. ஒருவேளை தரலனா பிருத்வியோட ஃபியூச்சர் அவன் கையை விட்டு போயிடும். அவன்கிட்ட சொல்லிடு. அப்படின்னா இது எல்லாத்தையும் பண்ணது அந்த காட்டு போன பிருத்வி தானா? பிருத்வியும் ஷர்லனும் அவங்களோட துபாயில இருக்கிற ஏதோ பெரிய டானையும் இன்வால்வ் பண்ணிருக்காங்க. நாம எப்படியாவது ரிஷப் சாரை காப்பாத்தி ஆகணும். அவர் மேல ரொம்ப பெரிய பழிய போட்டிருக்காங்க, ட்ரக்ஸ் பழி. ரிஷப் சார் அந்த மாதிரி எதுவுமே செய்யலன்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.
இந்த பிருத்வியும் ஷர்லனும் கண்டிப்பா அவரை பொய் கேஸ்ல தான் சிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வேலையே இதுதான். இந்த குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. நாம எப்படியாவது ரிஷப் சாரை காப்பாத்தி ஆகணும். நம்ம கிட்ட டைமே இல்ல. இன்னும் 6 நாள் தான் இருக்கு. என்ன செய்யறது? அக்கா, நீ எங்க போன, எப்படி இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அக்கா, நீ எங்களோட திரும்ப வந்து சேர்ந்துடணும்னு நாங்க எல்லாரும் வேண்டணும். அந்த வேண்டுதல் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மேல உனக்கு கோவமே இல்லையா மயிலு? கோவலாம் இல்லக்கா, அவசரப்பட்டு தப்பான ஒரு முடிவை எடுத்துட்டியேன்னு உன் மேல வருத்தம் தான் இருந்துச்சு. நான் அத பத்தி கேட்கலடி. நீ லாயருக்கு குடுக்கறதுக்காக வாங்க சொன்ன பணத்தை தான் நான் எடுத்துக்கிட்டு ஓடிட்டேன். என்னால அக்கம் பக்கத்துல மட்டும் இல்ல, வேலை செய்யற இடத்துலயும் நீ நிறைய அசிங்கப்பட்டிருப்ப. செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்க நான் தான் காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிரு. எதுக்குக்கா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி நம்ம கஷ்டம் வெறும் பணத்தோட போயிடுச்சுக்கா. அந்த அயோக்கியம் கிட்ட நீ வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்திருந்தா அந்த வேதனையை இங்க யாராலையுமே தாங்கிருக்க முடியாதுக்கா. அப்படி ஒரு கொடுமை நடக்காம சாமி தாங்க உன்னை காப்பாத்தி இருக்கு. அத நினைச்சு நீ மனசை தேத்திக்கோ. மயில, உனக்கு எப்படி இதெல்லாம்? நீ வீட்டுக்கு வந்தப்பவே நான் மாடியில இருந்து எல்லாத்தையுமே பார்த்தேன். அம்மா கிட்ட நீ பேசிட்டு இருந்ததையும் கேட்டேன். அம்மா உன் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு திரும்ப உன்னை சேர்த்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம்க்கா. நீ திரும்ப வந்தது ஒரு சந்தோஷம்னா அம்மா உன்னை ஏத்துக்கிட்டது அதை விட பெரிய சந்தோஷம்க்கா. அந்த சந்தோஷத்தை ஒண்ணு சேர்ந்து அனுபவிக்க நீ கூட இல்லையேடி. அம்மா உன் பேர் எடுத்தாலே அவ்வளவு கோவப்படுறாங்க. நீ என்னடா நம்ம வீட்ல இல்லாம ஜீவா சார் ரூம்ல வந்து தங்கி இருக்க? ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லடி. பாசத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாக்கு நாம 3 பேருமே ஒண்ணுதான். ஆனா அவங்க கனவை நீ சுமக்கிறவங்கிறதுனால அம்மா உன் மேல ஒரு படி அதிகமாவே நம்பிக்கை வச்சிருந்தாங்க. உன்னை போய் அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புற அளவுக்கு என்ன நடந்துச்சு? நீ அப்படி என்ன தப்பு செஞ்ச? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஜீவா சாரதா நீ கல்யாணம் பண்ணிருக்கியா? அதான் அம்மா உன் மேல கோவமா இருக்காங்களா? எனக்கு புரியல மயிலு. இதுவரைக்கும் அம்மா வார்த்தையை மீறி நீ எதுவுமே செஞ்சதில்ல. அம்மா கனவை நிறைவேற்றிட்டுதான் காதல் கல்யாணம் இதை பத்தி எல்லாம் யோசிப்பேன்னு சத்தியம் வர செஞ்சு கொடுத்திருக்க. அது மீறி எப்படி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட? என் கேரக்டருக்கு நான் வீட்டை விட்டு ஓடி போனது கூட யாருக்கும் அதிர்ச்சியா இருந்திருக்காது. ஆனா நீ இப்படி ஒரு காரியத்தை செய்வேன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. முக்கியமா அம்மாவால இதை தாங்கி இருக்கவே ஆசீர்வாதம் பண்ணல. நலருமா அம்மா, இப்பவாவது என்ன மன்னிப்பீங்களாம்மா? உங்க பையன் உயிர் பொழைச்சு வந்தப்ப நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அப்ப கூட நீங்க என் கூட பேசாம இருந்துட்டீங்க. அம்மா, இப்போ உங்க பையனோட குழந்தைய என் வயித்துல சுமக்கிறேன். இது அதை விட சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கோன்னு எனக்கு தெரியும். அதான் கேக்குறேன், இனிமேலாவது என் கூட பழைய மாதிரி பேசுவீங்களா? என் பையன் உயிரோட இருக்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம்.
உன் மேல எனக்கு என்னமா கோவம்? நீ எங்க குடும்பத்தோட குலசாமிடா. தேங்க்யூமா. வாசுகி, கேக் கட் பண்ணலாமா? வாங்க. இப்போ உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்க. நீங்களா? யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? அட நான் ஒன்னும் வாங்க வரல, குடுக்க வந்திருக்கேன். உங்க 2 பேருக்கு இப்ப மூளை குழம்பி போயிருக்குல்ல, அதை சரி பண்ண வந்திருக்க. முதல்ல அவ கைய விடு. மரியாதையை இடத்த காலி பண்ணு. ஹீரோ ஆகாதானே? நான் எதுக்கு ஹீரோ ஆகணும்? நான் ஆல்ரெடி ஹீரோ தான். இப்ப நான் வேலைக்காரன். அதான் இப்ப நான் என் வேலையை பார்க்க வந்துட்டேன்ல. சோ நீங்க இடத்த காலி பண்ணுங்க. இங்க பாருடா, இவன் இருந்தா நமக்கு தேவையில்லாத டென்ஷன் தான். போட்டு தள்ளிடவா? வேணாம் வேணாம், சுற்றாதீங்க. நீங்க போங்க, நான் இவங்கள பாத்துக்கிறேன். இவனுங்க மூஞ்ச நான் பாக்குற மாதிரியா இருக்கு. இவன் மூஞ்ச பாக்குறதுக்கு குப்பை தொட்டி மாதிரியே இருக்கு. என்ன இவன் முகம் தீஞ்சு போன தோசைக்கல் மாதிரி இருக்கு. என் நண்பனைய கலாய்க்கிறியா? உன்னை என்ன பண்ண? உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த பாரு, எனக்கு கோவம் வருது. இப்பவே இங்க சொல்லிட்டு பாரு, உன் கோவத்தை விடு. எனக்கு கோவம் வந்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அத முதல்ல தெரிஞ்சுக்க. எரிமலை மாதிரி அப்படியே வெடிப்பேன். அந்த மாதிரி வெடிச்சுன்னு வைங்க, உங்க 2 பேர் பேண்ட்டும் கிழிஞ்சு போயிடும். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. டயலாக் பேசிட்டு நீ இருக்கீங்க. வாய மூடிக்கிட்டே இரு. இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான். நான் என்ன பண்ண? நான் தான் சொன்னல, வீட்டு விட்டு போகாதன்னு. நான் கூட தான் சொன்னேன், வீட்ல தண்ணி அடிக்காதீங்க. ஓ வாவ், வெளியில குடிச்சா பரவாயில்லையா? வெளியே இல்ல, எங்கேயும் குடிக்க கூடாது நீங்க. ஏய், உன்னோட இந்த திமிருத்தனம் இருக்கு இல்லையா, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ச்சே, எனக்கு உங்களோட குடிப்பழக்கம் பிடிக்கல. அது சரி. அந்த சரக்கு என்னமோ உன் சக்காலத்தி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதை விட மோசமானது அது. எத்தனை பேர் வீட்டை அழிச்சிருக்குன்னு தெரியும்ல. உன் வீடு எங்க அழிஞ்சுது? என் வீட்டை நான் அழிய விட மாட்டேன். நீ எப்படி தடுக்கிறன்னு நானும் பாக்குறேன். என் கையை இவனை விட சொல்லுங்க, அப்புறம் நான் யாருன்னு இவனை பாத்தியா, நீ பாத்தியா, இப்படிதான் என்ன மிரட்டிக்கிட்டே இருப்பா. தினம் இவ்வளவு பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. யார் பொறுத்துக்காத? நான் தான் பொறுத்துக்கிறேன். பொறுத்துக்கிறேன்னா பொறுத்துதான் ஆகணும். ஏன்னா நான் சரக்க விட போறது கிடையாது. இவங்க என்ன புருஷன் பொண்டாட்டி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க? நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. இந்த பாரு, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிடு. நான் இப்பவே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு என்ன பைத்தியமா? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கல, அவ என் பொண்டாட்டின்னா அப்புறம் அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், ஓ பொண்டாட்டி இல்ல, பொண்டாட்டியா இருந்தா இப்ப இவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். கன்ஃபார்மா கல்யாணம் பண்ணிக்க போறியா? அட வாழ்த்துக்கள் சார். இப்பதான் எனக்கு உயிர் வந்தது. அட, எங்க போறீங்க? நான் என்ன பண்றது? என்ன காப்பாத்துங்க. போன வாட்டி அந்த கௌதம் உன்கிட்ட வரும்போது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்னென்ன சொன்ன தெரியுமா? எதுக்கு இப்படி போட்டு அடிச்சீங்கன்னு கேட்டேன். நான் உனக்கா எதுவும் பண்ண போறேன். இருங்க இருங்க, நீங்க சொல்றது சொல்றேன். தேங்க்யூ சொல்லுவியா? தேங்க்யூ சொல்லுவேன். அப்ப அப்படின்னா சரி, ஓகே. ஐயோ, எங்க போறீங்க? 2 நில்லுங்க. நிமிஷம் இரு, இதோ வந்துடுறேன். எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டா இருக்க. வருவாரு, அவர் வருவாரு. ஏய் ஏய், என்ன தெரியுமா இது? சோமபானு. சோமபானு இது குடிச்சேன்னு வை, அப்படி சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். நீ நினைச்சது எல்லாமே நிறைவேறும். இத வேணும்ன்றத அடிச்சு உன் ஆசையை நீ நிறைவேற்றிக்க. இவளை என்கிட்ட கொடுத்துறேன். என்ன பேசுறீங்க? என் ஒய்ஃப் சாருமதி இங்கதான் இருக்கா. அது மட்டும் இல்ல, அவளை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அப்படி என் மனசுல ஏதாவது தப்பான என்ன இருந்திருந்தா அவளை வச்சுக்கிட்டே நான் அப்படி எல்லாம் பண்ணுவேனா? ஆமா சித்தி, திருமாறன் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இருக்காது. அவன் ஆதிரா மேல இருக்கிற பாசத்துலதான் இப்படி எல்லாம் பண்றான். ருக்மணி, திருமாறன் ஆதிராவுக்கு சேலையை தேர்ந்தெடுத்தத நீ தப்பா நினைக்காத. சின்ன வயசுல இருந்தே மதியழகன்னா திருமாறனுக்கு உயிர். அதே மாதிரிதான் சுபத்ரா மேலையும் அவனுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பாசம் இருக்கு.
அவங்க 2 பேருக்காகத்தான் அவ ஆதிரா கிட்ட பிரியமா இருக்கான். அவளை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறான். மதியழகு இங்க நம்ம கூட இல்லாத நேரத்துல ஆதிரா கொஞ்சம் கூட வருத்தப்படாம அவ கல்யாணத்தை நல்லபடியா பண்ணி அவளை மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும்னு திருமாறன் நினைச்சிருக்கான். புரிஞ்சுதா? இதுல நீ தப்பா நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் சத்தம் அதிகமா கொடுத்தா மொத்தமும் கையில இருந்து போயிரும் போல இருக்கே. தப்பா நினைச்சுக்காதீங்க சம்பந்தி. இந்த காலத்து பசங்க அப்படி இருக்கிறாங்க. கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள யாரு யாரு கூட ஜோடி சேருவாங்கன்னு யாருக்கும் தெரியறது இல்ல. அதான் அந்த குழப்பத்துல ஒரு வார்த்தைய விட்டுட்டேன். அப்படின்னா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அத்தை? எனக்கெல்லாம் உள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேச தெரியாதா இல்லையா? எதுக்கு நீ பூத கண்ணாடி வச்சுக்கிட்டு நான் பேசுறதையே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஏன் சம்பந்தி, இந்த நகையெல்லாம் உங்க பேத்திக்கு மட்டும்தானா இல்ல எங்களுக்கும் ஏதாவது? உனக்கு பிடிச்சது நீயும் எடு. இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நகைக்கடைக்காரரே கேட்டீங்களா? எனக்கு எப்ப இருந்தோ 7 வட சங்கிலி யாராவது வாங்கி கொடுத்தா போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசை. என்ற ஆசை இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. ஐயோ மா, நீ சாதாரண ஆள் இல்லம்மா. நானும் எதுக்கு நீ தேவையில்லாம பிரச்சனை பண்றியோன்னு நினைச்சேன். எல்லாம் இந்த காரணத்துக்காக தானா? ருக்மணி, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. ஆனா இனிமே ஆதிராவை பத்தி ஒரு வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிச்சுக்க. ஆதிரா மனசு வருத்தப்படக்கூடாது, அழக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா சித்தி. அம்மா தாயே, விபத்து நடக்க போகுதுன்னு என் கண்ணுல காட்டினது நீதான். அந்த விபத்து நடக்காம தடுக்கணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அது என்னால முடியல. அதனால இப்போ ஒரு உசிறு ஆபத்துல இருக்குமா. ஆபத்துல இருக்கிற அந்த உசிரை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்தாயே. இது வரைக்கும் நீ எத்தனையோ ஆபத்தை என் கண்ணுல காமிச்சு கொடுத்திருக்க. நானும் அவங்கள போய் ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கேன். இந்த முறை என்னால அப்படி காப்பாத்த முடியாம போச்சுமா. ஆபத்துல இருக்கிற அந்த உசிரை நீ காப்பாத்தாம கைவிட்டுறாத. அப்புறம் நீ என் கண்ணுல காமிச்சு கொடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமா. எப்படியாவது அந்த உசிரை காப்பாத்தி கொடுத்தாயே, காப்பாத்தி கொடுத்தாயே.
என்னது பொம்மியை எங்கேயும் காணோமா? என்னமாச்சு? அப்பா வீடு ஃபுல்லா தேடிட்டேன். ஐயோ இல்லையா? அங்க பொம்மியை பாத்தீங்களாமா? இல்ல தாத்தா. என்னமா? வெளியிலயும் இல்ல. எங்கேயுமே இல்லையாமே. என்னது இது? எங்க போயிருப்பா? என்ன பண்றது? என்னத்த என்ன ஆச்சு? பொம்மியை எங்கேயுமே காணோம் சித்தார்த். எங்க போயிருப்பா? மாமா, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுமா. வீட்ல யார்கிட்டயும் நான் வந்து பத்மநாபன் மாமா கிட்ட பேசினதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். நடந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா வேம்பு சார் தேவையில்லாம கோவப்படுவாரு. ஐயோ, என்னம்மா நீ இப்படி மாட்டி விடுற? எனக்கு பொய் சொல்லவே வராதேம்மா. மாமா, ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே பொய் சொல்ல போறோம். இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. இந்த பொய்ய தயவு செஞ்சு எனக்காக சொல்லிடுங்க மாமா. சரிம்மா, சொல்றேன். வா. பொம்மி, எங்கம்மா போன? அது சின்ன பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதான் போனேன். நல்ல ஆளுமா நீ. பொருள் வாங்குறதுக்கு நீயாவா போவ? பூமி, எங்க போயிருந்த? கடைக்குதான் போயிருந்தேன். எந்த கடைக்கு? அது மளிகை கடைக்கு. கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சா, அதான். அப்போ மளிகை கடையில வாங்கின திங்ஸ் எல்லாம் எங்க? ஐயோ, மாட்டி விட்டுட்டாளே பொம்மி. எப்ப இருந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல மளிகை ஜாமான் விற்க ஆரம்பிச்சாங்க பூமி? இப்பதான் நம்ம கடைக்கு நான் போன் பண்ணேன். இப்பதான் நீ அங்க வந்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க. சித்தப்பாவும் கூட வராரு. ஏன் சித்தப்பா, பொம்மிக்கு தான் போய் சொல்ல வராது. நீங்களாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிருக்கலாம்ல. அது இல்ல சித்தார்த். ஏன் சித்தப்பா, என்ன நடந்ததாங்க? கடையில என்னாச்சுன்னா அது அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ரெடி. அதுக்கு நீ இந்த நிமிஷமே கல்யாண ஏற்பாட்டெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போ. அதுக்கு முன்னாடி என் காலடி அந்த வீட்டுல படவே படாது. ஏன் ஸ்வேதா சுகமாயிட்ட? தயங்காம சொல்லு, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. எல்லா பொண்ணுங்க மாதிரி நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி வாழ போறேன்னு தான் யோசிச்சேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு கண்மணி அம்மா, பூமிகா அம்மா கிட்ட எல்லாம் சண்டை போட்டேன். அப்புறம் நான் சாக கூட போனேன். அதுக்கப்புறம் பூமிகா அம்மா அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவே நான் ஒத்துக்கிட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க மனசையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உடம்புல வர்றதெல்லாம் ஒரு குறையே இல்ல, மனசுல வர்றதுதான் குறைன்னு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது. அப்பையில இருந்து நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன மேடி, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி சாக போனதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? அதுக்காக நான் வருத்தப்படல ஸ்வேதா. உன் கண்மணி அம்மா, பூமிகா எல்லாருமே உன்னை பலிகடாவா ஆக்கதான் அடிமை மாதிரி வளர்த்திருக்காங்கன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்மணி அம்மா வீட்டுல நீ வளர்ந்த 20 வருஷமும் நரக வேதனை அனுபவிச்சிருப்பல்ல. கண்மணி அம்மா, அவங்க பொண்ணு எல்லாருமே பூமிகா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உன் வாழ்க்கைய அழிச்சிட்டாங்கல்ல. இல்லங்க, நான் அப்படி நினைக்கல. கண்மணி அம்மா அப்படி பண்ணதுனாலதான் வரமா நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க.
என்னோட 20 வருஷம் வேதனை எல்லாம் உங்களை காதலிச்ச அடுத்த நிமிஷமே என்னை விட்டு காணாம போயிடுச்சு. என்னமோ போனா போதுன்னு வந்ததுக்கு பொண்ணை பார்த்துட்டு போங்கிற. நான் என் பொண்ணை பார்த்துட்டு தான் போவேன். ராஜேஸ்வரி, பேச்சா பேசுற? பேசு. நான் பேசுற காலமும் சீக்கிரம் வரும். அன்னைக்கு நீங்க யாரும் பேச மாட்டீங்க. வானதி, சமையல் கட்டிலே மாய்வா. வானதி, வானதி, வாங்கம்மா. என்னடி சொன்ன உன் அத்தம்மா கிட்ட? எதை பத்தினா சொல்லிட்டு கேட்டாதானமா என்னன்னு சொல்ல முடியும். ஓ, உனக்கு எல்லாம் விளக்கு உரை கொடுத்தாதான் புரியும்ல? இல்லன்னா உனக்கு புரியவே புரியாது. சரிடி, உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். ஏண்டி, ஜீவா மாப்பிள்ள வீட்டுக்கு வந்துட்டு போனாரே, அத பத்தி உன் ராஜமாதா கிட்ட சொல்லியே ஆகணும்னு என்னடி அவசியம் இருக்கு? இது மறைக்க வேண்டிய விஷயம் இல்லம்மா. நானும் பல வகையில யோசிச்சு பார்த்துட்டேன். ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய்ய தேடுறத எனக்கு சரின்னு படலம்மா. அதான் அம்மா கிட்ட உண்மையே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம நேர்மையா இருக்கிறது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதனாலதான் இந்த வீட்ல என்ன ரொம்ப நல்லா நடத்துறாங்க. நீ எப்படி வேணா இருந்துட்டு போடி. உன் சுய புராணத்தால இங்க பாடிட்டு இருக்காத. அந்த அம்மாவே இப்பதான் மனசு மாறி என் புள்ளைய மருமகளா ஏத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்திருக்கு. நீ இந்த இந்த மாதிரி நேரத்துல இந்த விஷயத்தை சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு பாக்குறியா? நீங்க என்ன பத்தி என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்னால நடந்துக்க முடியாது. இங்க எனக்கும் என் புருஷனுக்கு இடையில 1000 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நான் ஏன் வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம என் புருஷனை பகச்சுக்கிட்டு நான் எடுத்த முடிவுனாலதான் ஆர்த்தி இந்த வீட்டுல இருக்காங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இப்ப நான் என்னமா தப்பா சொல்லிட்டேன்? நடந்ததை தானே சொன்னேன். நடந்தது உண்மைதானே. இத நான் சொல்லலனாலும் வேற ஏதோ ஒரு வழியில தெரிய வந்தா என்னமா பண்ணுவீங்க? அப்ப இன்னும் அசிங்கம் தானே. நீங்க எதையோ தப்பா யோசிச்சுட்டு என்ன அந்த வழியில இழுக்க நினைக்காதீங்க. பாலை ஊத்தி வளர்த்தாலும் பாம்பு விஷத்தை தான் கக்குன்னு நீ காட்டிட்டடி. அடுத்த காலர் யாருன்னு நாம பாக்கலாமா? சொல்லுங்க, யார் பேசுறது? எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நீங்க எல்லா ஆம்பளைங்களையும் தப்பா சொல்றீங்க. ஆமா மேடம், நான் வேலை பாக்குற ஆபீஸ்ல என்னோட ஒருத்தர் வேலை பாக்குறாரு. மிடில் ஏஜ்ல இருக்க பேச்சுலர். எல்லார்கிட்டயும் அன்பாவும் ரொம்ப அக்கறையாவும் நடந்துக்கிறவரு. சொல்ல போனா டீ டோட்லர். இன்னும் சொல்ல போனா எங்க ஆபீஸ்லயே அவர் தான் ரொம்ப நல்லவர்னா பாத்துக்கோங்களேன். இப்படியும் சில ஆண்கள்லாம் இருக்காங்க மேடம். நீங்க சொல்றதெல்லாம் பாக்கும்போது அவர்கிட்டதான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பார்த்ததும் கெட்டவங்களா தெரியறாங்கல்ல, அவங்க கிட்ட கூட நம்ம பழகிடலாம். ஏன்னா நாம அவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். ஆனா இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களே, பசும் தோல் போர்த்தின புலி மாதிரி இருப்பாங்க. இவங்கெல்லாம் சீனி சர்க்கரையா பேசுவாங்க. அப்படியே நம்மள கவுத்துருவாங்க. எப்ப மாறுவாங்க நம்மளால சொல்லவே முடியாது. நம்ம பாதுகாப்பு நம்ம கிட்டதான் இருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருங்க. நான் சொல்றதெல்லாம் புரியுதா? மதர், என்னடா என்ன மாதிரி இன்னைக்கு ஆண்கள் வெறுப்புடேவா? கப்புள்ஸ் எல்லாத்தையும் சிங்கிள்ஸ் ஆக்குறீங்களே. டேய், ஆம்பளைங்க எல்லாருமே மோசம் தான்டா. நீ ஒரு ஆம்பளை புள்ள தானே. என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்கு எப்படிடா புரியும்? போடா, கிளம்பு. இல்ல நானே கிளம்புறேன். போடா, நகருடா. என்ன மாதிரி காச்சு? ஏன் இப்படி கோவப்படுறாங்க? ஒண்ணுமே புரியலையே. அனிதா, எல்லாரையும் விட என்னை பத்தி நல்லா தெரிஞ்சவ நீதான்.
அப்படின்னு நானே இவ்வளவு நாள் தப்பா நம்பிட்டு இருந்திருக்கேன். நீ யாருங்கிறது இதோ இப்பதான் புரியுது ரஜினி. இங்க பாரு, என் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் ஒரு செகண்ட் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு என் ஃப்ரெண்டா கொஞ்சம் யோசிச்சு பாருடி. ஃப்ரெண்டு அந்த வார்த்தையை சொல்லி இத்தனை வருஷம் என்னை ஏமாத்துனது பத்தாது, இன்னும் என்னை ஏமாத்த முடியும்னு உனக்கு அவ்வளோ நம்பிக்கை. நான் உன்னை எந்த விதத்திலயும் ஏமாத்தல அனிதா. ஐயோ ஆமா, உதவிக்குன்னு கூட்டிட்டு வந்த என் தம்பிய நீ லவ் பண்ணல. அவனை விட்டுட்டு போறேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு அவன் கூட பேசிட்டு இருக்கல. அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேணும் கேட்டத அவன்கிட்டயே போட்டு கொடுத்துட்டு பிளான் பண்ணி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கல. உன் கூட வாழ மாட்டேன்னு தாலி அறுத்தெறிஞ்சு அவனை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி நீ டிராமா போடல. நீ என்னை ஏமாத்தவே இல்ல ரஜினி. அனிதா பிளீஸ், பார்த்திபனை நான் விரும்பினது மட்டும் உண்மை. அத நீ கேட்டப்பவே நான் சொல்லிட்டேன். நான் கோர்ட்ல பேசின எல்லாமே உங்க அம்மாவுக்காக தான். அவங்க வீடு தேடி வந்து ஏன் கால்ல போய் அன்னைக்கு நானும் வந்து உன் கால்ல விழணும் தானே நீ இருந்த. நான் வரல, அதனாலதானே நீயும் கோர்ட்டுக்கு வரல. என்ன அனிதா, ஏன் இப்படி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிற? சத்தியமா நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை அனிதா. சரி, எல்லாம் போகட்டும். நீ எதுவுமே பண்ணல, நீ எனக்கு உண்மையாதான் இருந்திருக்க. கோர்ட்ல நீ சொன்னது கூட ஏன் அம்மா அப்பாக்காக தான், அப்படிதானே? உனக்கு பார்த்திபன் கூட வாழ விருப்பம் இல்ல, எனக்காக நீ அவனை விட்டு கொடுக்க தயாரா இருக்க, அப்படிதானே? ஆமா, என் காதல் உண்மை. ஆனா அதை விட அதிகமா என் குடும்பத்து மேல நான் வச்சிருக்கிற பாசம் உண்மை. அதையும் விட அதிகமா உன் மேல வச்சிருக்கிற அன்பு, நம்ம நட்பு தாண்டி உண்மை. அப்படி நட்புக்காக உண்மையா இருக்கிறவ இதோ இப்படிதான் திருட்டுத்தனமா ரிசப்ஷன் பண்ணுவாளா? இது என்னடி உண்மை? இது என்ன பாசம்? இது என்ன அன்பு? அனிதா பிளீஸ், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? மனசுல நட்பு தான் இருக்கும், பார்த்திபன் மேல கோவம் இருக்கு. என்னன்னு தெரியல, பாப்பா என்ன விட்டு எங்கேயோ பிரிஞ்சு போற மாதிரியே தோணிட்டு இருக்கேன். பாப்பா வேற என்னைக்கோ இல்லாம இன்னைக்கு நான் ஆசிரமத்தை விட்டு கிளம்பும் போது என் சேலைய வேற புடிச்சு இழுத்தா, என்ன அம்மானு வேற கூப்பிட்டா. அது பாப்பா என்கிட்ட என்னை விட்டு போகாதன்னு சொல்ற மாதிரியே இருந்துச்சு. சஞ்சீவ் மேல இருக்கிற கடனை கட்ட சாயந்தரம் தானே வர்மா பினான்ஸ்க்கு போகணும். அது வரைக்கும் பாப்பா கூடவே இருந்துட்டு வந்தா என்ன? அண்ணா சொல்லுமா. அண்ணா ஆட்டோவை கொஞ்சம் திருப்புங்கண்ணே, நம்ம கிளம்புன இடத்துக்கே போங்கண்ணே. சரிம்மா. அபிய விட்டு பிரிய பாப்பாவுக்கு மனசே இல்லல்ல? ஆமாமா, அபி பாப்பா 2 பேராலையுமே ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருக்கவே முடியல. சரி கலை, நீ போய் உன் வேலையை பாரு, நான் அக்கவுண்ட்ஸ் பாத்துறேன். சரிங்கம்மா. அம்மா, மங்கா வந்திருக்காங்க. வா மங்கா. எப்படி இருக்க மங்கா? நல்லா இருக்கம்மா. என்ன ரொம்ப நாளா ஆளையே காணோம்? வர முடியாத சூழ்நிலைமா, அதான் வர முடியல.
சுமதி அம்மா கிட்ட எப்படி பாப்பாவை தூக்கிட்டு போறத பத்தி சொல்றது? சரி உட்காரு மங்கா. பரவாயில்ல, இருக்கட்டுமா? பாப்பாவா தூங்குறா. இப்பதான் அபி பாப்பாவுக்கு பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு போறா. அம்மா. என்ன மங்கா? இல்லம்மா, இவ்வளவு நாளா பாப்பாவை நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நீ ஆளுன்னு வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே தலைவரே, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மனுவை கொடுங்க. யோ, நம்ம போட்ட பிளான் சரியா நடந்தா எல்லாமே நல்ல நேரம் தான்யா. புரியுது தலைவரே. இந்தாங்க. யோ, வீடியோ ஐடியா. அம்மா வாடா. தலைவர் 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 தலைவர். ஒரு நிமிஷம் வாயா. தலைவரே, அந்த சத்யா வந்து ஏதாவது மனு கொடுத்து நாமினேஷன் பண்ண வந்தா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்டுறியா? சரிங்க தலைவரே, நான் பாத்துக்கிறேன். இந்த தடவையும் நீங்க தான் தலைவரே எம்எல்ஏ. அண்ணனை தவிர வேற யாரால ஜெயிக்க முடியும்? தலைவரே, சத்யா வந்துட்டா. சரி போதும் போதும் போதும், நிறுத்துங்க. அமைதியா வாங்கடா. சத்யா ஆதரவு பெற்ற புனிதாவுக்கு எங்கள் ஓட்டு. எங்கள் எம்எல்ஏ புனிதா, 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 எங்கள் எம்எல்ஏ புனிதா. சரி, நான் சொன்ன பொருள் எல்லாம் எடுத்து வைங்க. இப்ப என்னாச்சுன்னு கண்ணத்தை புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க? அத்தச்சோடு வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டு போட்டு இங்க வந்து பிள்ளையார மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற. அக்கா, இலையில எங்க போடணுங்க? குப்பத்தொட்டில போறதுக்கா பணம் கொடுத்து வாங்கினது? ஆட, எச்சலையை தூக்கி போடுறதுக்கு எதுக்குடா இவ்வளவு ரூம் போட்டு யோசிக்கிற? எச்சல இல்லைங்கக்கா, நல்ல இலைங்கக்கா. நல்ல இலையா? ஆமாங்கக்கா, எல்லாம் பச்சை இலைங்கக்கா. பச்சை இலையை எதுக்குடா தூக்கி போட போற? எனக்கு நீங்க தானக்கா சொன்னீங்க அதை தூக்கி குப்பத்தொட்டில போடுறான்னு. நான் சொன்னேனா? அட ஆமாங்கக்கா. நான் எப்படா சொன்னேன்? எனக்கா நீங்க தான் அங்க சொன்னீங்க இலையெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, எல்லா இலையும் தூக்கி குப்பத்தொட்டில நீ போடுன்னு. நான் எதுக்கு நல்ல இலைய குப்பத்தொட்டில போகணும்னு கேட்டதுக்கு உங்க கை வச்சு பல்லாருன்னு அறிஞ்சிட்டீங்க. பாருங்கக்கா, அடிச்ச இடம் கூட பளிச்சுன்னு தெரியுது. இங்க இருக்கிற பல்லு கூட ஆட்டம் காமிச்சிருச்சுங்கக்கா. ஒன்றரை வாயெல்லாம் சொத்த பல்லுதான். எல்லாமே நல்ல பல்லுதான்க்கா, நீங்க அடிச்சதாங்க ஆட்டம் காமிச்சிருச்சு. நான் அடிச்சேனா? அட ஆமாங்கக்கா, அந்த வந்து பாக்க. அட வாங்க வாங்க சம்பந்தி, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இந்த பந்தியில உட்காந்து சாப்பிடறவங்களுக்கு தண்ணி பாட்டில் இல்லன்னு சொன்னாங்க. தோ வண்டி வந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு நேரத்தை வரும்னு கொஞ்சம் விசாரிங்க. ஏனுங்க, நீங்க மூக்கைன்னு சம்பந்தின்னு சொல்றது சந்தோஷமா இருக்குங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஏங்க அப்படி பேசுனீங்க? நான் என்னங்க பேசினேன்? என்னங்க சொல்றீங்க? அம்மா, உங்க மேல நாங்க ரொம்ப மரியாதை வச்சிருக்கோமா.
ஆனா அப்படி நீங்க பேசினது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியலங்க. ஏதா இருந்தாலும் நீங்க வெளிப்படையா பேசுங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசாதீங்க, அது நமக்கு வராது. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது நாங்க இல்லங்கம்மா, நீங்க தான் அப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஓகேயா, ஆறுகிட்ட பேசுறேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ற அக்காட்ட பேசுற கொஞ்சம் குறைச்சு பேசு. நீ பேசுறது ஒண்ணும் நல்லா இல்ல. நீங்க எங்க கிட்ட ஒரு பேச்சு பேசுறீங்க, ஊர்க்காரங்கள்ட்ட ஒரு பேச்சு பேசுறீங்க, ஊர்க்காரங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுறீங்க. இந்த மாதிரிலாம் எங்களுக்கு பேச தெரியாதுங்க. அப்ப நீங்க தான் வந்து அப்படி பேசுனீங்க, இப்போ பேச்ச மாத்தி மாத்தி பேசுறீங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் எங்களுக்கு வராதுங்க. போதும் போதும் நிறுத்துங்க. இல்லனா என்ன பேசுனேன்னு சொல்லி நீங்க எல்லாரும் இவ்ளோ பெரிய பிரச்சனை இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல, நீங்க சொல்லுங்க. அம்மா, உங்க மனசுக்குள்ள இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொன்னீங்க. ஊர்க்காரங்க மத்தியில பஞ்சாயத்துல வச்சு ஒத்துக்கிட்டமேன்றதுக்காக தான் வேண்டா வெறுப்பா, இன்னும் சொல்ல போனா நாங்களே இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு போவோம் தானே அப்படிலாம் நீங்க பேசுனீங்க. நான் பேசுனேன்னு சொல்றீங்க, அப்படி என்னதான் பேசுனேன்னு கரெக்டா சொல்லுங்க. கிடைச்ச சந்தர்ப்பத்தை கரெக்டா பயன்படுத்திட்ட அப்படின்னு புத்தலா சொல்லிட்டு வந்தீங்களா? நாங்க ஒண்ணும் அந்த மாதிரி சந்தர்ப்பாவதி கிடையாதுமா. நான் எப்ப சொன்னேன்? இப்பதான் நம்ம சொல்லிட்டு வந்தீங்க. இப்ப என்ன சொல்லலன்னு சொல்ல போறீங்களா? ஆஹா, அப்போ புவனா இங்கதான் இருக்கா. அம்மா, இப்ப கூட ஒண்ணும் குடிமொழிக்கு போகலமா. ஏண்டா ஒரு தடவை சொன்னா உன் மரமண்டைக்கு ஏறாதா? உங்களுக்கு எல்லாம் வேற தனியா சொல்லணுமா? முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளியே போங்க. இது எங்க பிரச்சனை, நாங்க பேசிக்கிறோம். அதான் எங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டேல, நீங்க போங்க போங்கன்றல. இன்னைக்கு நான் உனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கேன், பொழைச்சு போ. என்னடி இதெல்லாம் வெட்டி குத்துன்னு ஏதாவது ஆயிருந்ததுன்னா மொத்த குடும்பமும் ஜெயிலு கோட்டுன்னு வாழ்க்கை முழுக்க அலைஞ்சுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அம்மா, அந்த ஆளு என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசு. பெரியவங்களுக்கு தாமா மரியாதை தர முடியும். இவன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தரவே முடியாது. ஏய், உங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறேன். அந்த ஆள் பண்ண காரியத்துக்கு முதல்ல உங்க அப்பனை தான் தூக்கி உள்ள வைக்கணும். உள்ள வைக்கணுமா? கொலை செய்யற அளவுக்கு அவர் அப்படி உங்களுக்கு என்னடி பண்ணாரு? நேத்து நைட்டோட நைட்டா என் பாண்டியோட ஒர்க் ஷாப்ப அவன் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து எரிச்சு விட்டுட்டு போயிருக்கான். இதுக்கு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்களே சொல்லுங்க. ஏய் சொல்றா, இதுவே உன் கடையை யாராச்சும் தீ வச்சு கொளுத்தி இருந்தா அவங்கள என்ன பண்ணிருப்ப? இப்படி ஒரு காரியத்தை பண்ண உங்க அப்பாவை இன்னைக்கு நான் காப்பாத்தி விட்டதுதான் அந்த ஆளுக்கு கொடுக்கிற தண்டனை. இதுக்கப்புறமாச்சும் எங்க வாழ்க்கையில குறுக்க வராம இருக்க சொல்லுங்க. டேய் பச்சைக்கிளி, ஆட்டோ வர சொல்றா. உங்க சம்மந்தி கிட்ட சொல்லி வைங்கப்பா. அடுத்த முறை இது போல ஏதாச்சும் நடந்தா பாண்டிக்கு முன்னால நான் வந்து நிப்பேன். நீ வா பாண்டி. சார், இது எங்க காலேஜ் சார். உள்ள அலோட் இல்லனா எப்படி சார்? சார், சோதனை முடியற வரைக்கும் உள்ள யாரும் போக கூடாது சார். சார், அத வாங்குங்க. இங்க யாரு ஹையர் ஆபீசரோ அவரை வெளியே வர சொல்லுங்க. நாங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் சார். ப்ளீஸ் சார், வெளியில இருங்க. சார், எங்க மேல எந்த தப்பு கிடையாது சார். சஞ்சய், இது வரைக்கும் நாங்க ப்ராப்பரா எல்லா டாக்ஸ் பே பண்ணிட்டா இருக்கோம். சஞ்சய், ஒரு நிமிஷம். சார், நான் சஞ்சய், நான் பேசுறீங்க. இதான் சார் ரூல்ஸ். இருங்க சார். முடியாது நீங்க சார். பேச பாருங்க சார். விட முடியாது. இதான் உங்க ஜிஎஸ்டி ரிலேட்டட் டாக்குமெண்ட். பே பண்ணிட்டீங்களா?
என்ன விஜய் இதெல்லாம்? அதுல உங்க காலேஜுக்கு அனுப்பின வார்னிங் லெட்டர்ஸும் இருக்கு. எதுக்குமே நீங்க ரிப்ளை பண்ணல. சார் இதெல்லாம் நாங்க ரிசீவ் பண்ணவே இல்லை சார். ரிசீவ் பண்ணிருக்கீங்க சார். எங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. காரணமே இல்லாம உங்க காலேஜ் சீல் வைக்கிறதுக்கு நமக்குள்ள எதுவும் மோட்டிவ் இருக்கான்னு? சார், what is the GST amount, sir? Please tell me, I will pay immediately. அதுக்கான டைம் முடிஞ்சிருச்சு சார். இனிமே நீங்க கோர்ட்ல தான் கட்டணும். சார், இன்னைக்கு ஃபுல்லா டைம் இருக்கு சார். Just tell me the amount, we will pay. சார், இன்னைக்கு நாங்க சீல் வைக்க வந்திருக்கோம். இப்போ நீங்க பே பண்ண முடியாது. சார் அப்படி சொல்லாதீங்க சார். எங்க அம்மா கஷ்டப்பட்டு உருவாக்கின இன்ஸ்டிடியூட்ஸ் இது வரைக்கும் எங்க காலேஜ்ல சின்னதா ஒரு பிளாக் மார்க் கூட வந்ததில்ல. அப்படி இருக்கும்போது இது வர தப்பே செஞ்சதில்ல. இப்ப தப்பு செஞ்சா யாருக்கும் தெரியாதுன்னு செஞ்சுட்டீங்க. Excuse me. சஞ்சய், சஞ்சய் கொஞ்சம் பொறுமையாடுறா. இன்னும் என்னடா எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. சார், இங்க டாக்குமெண்ட்ஸ் தான் பேசும். உங்க கோவத்துக்கெல்லாம் இங்க வேலை இல்ல. உங்கள மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்போம். வாங்க சார். சார் 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 சொன்னா கேளுங்க சார். எங்களை வேலை செய்ய விடுங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் சார் விடுங்க சார், அவன் பேசட்டும். பேச கூட வேலையை என்ன செய்ய விடுங்க சார். சார் சஞ்சய்க்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கலாமா? போங்க சார். சார் சார் இங்க பாருங்க. கேளுங்க சார். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. போங்க சார். இல்ல சார், நான் கொஞ்சம் பேசி பார்க்கறேன். முடியாது சார். சார் ஒரு வாட்டி சார் ப்ளீஸ். சொன்னா கேளுங்க சார். என் வேலை போயிருக்கு. சஞ்சய் அம்மா கிட்ட சொல்லிடலாமா? விஜய் அவசரப்படாத, வேற ஏதாவது வழி இருக்கும், நம்ம யோசிக்கலாம். ஒன் செகண்ட், நான் இப்போ வந்துடுறேன். சார் அப்படியே ஒரு வாட்டி பேசி பார்க்கறேன் சார். புரிஞ்சுக்கோங்க சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.